இதயம் போகுதே. அத்தியாயம் 26. 2 வாரத்திற்குள் திருமண தேதி முடிவானதால் மிக பிரம்மாண்டமானதாக மண்டபம் எதுவும் அமையவில்லை. வைகாசியில் கடைசி முகூர்த்தம் என்பதால் பெரிய மண்டபங்களும் புக்காகி இருந்தது. தயாளனுக்கு சொந்தமான 2 மண்டபங்களும் கூட சாதாரண நடுத்தர வகுப்பினருக்கானது. முன்னரே பதிவாகி இருந்தது. தன்னுடைய மாளிகையின் முன்னே பிரம்மாண்டமாக பந்தல் போட்டு மேடை அமைத்து மண்டபங்களை விடவும் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு திருமணத்திற்கு தயாராக நின்றது தயா பேலஸ். பெண் வீட்டிலும் கேட்டு அவர்கள் சம்மதம் வாங்கிய பிறகே இந்த ஏற்பாடு. தயாளனின் உதவியாளன் அர்ஜுன் தான் அனைத்து வேலைகளையும் கணக்கச்சிதமாக செய்து முடித்துக் கொண்டிருந்தான். 2 நாட்களாக விருந்து சாப்பாடு அமர்க்கலப்பட்டது. மேற்பார்வை மட்டும் பார்த்து கொண்ட தயாளன் பூரண திருப்தியுடன் மனைவியிடம், குணாவை எங்க காணோம் என்றார். எங்க அவன் வீட்டில் இருப்பான், எப்ப பார்த்தாலும் நண்பர்களை பார்க்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிடுறான். நாளை காலையில 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள முகூர்த்தம் வச்சிருக்கோம். காலையில கல்யாணத்துக்கு மந்திரி, மாவட்ட ஆட்சியாளர்னு பெரிய விஐபிங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். இவன் வந்தான்னா இனிமே வெளியிலேயே விட்டுறாது. முத்துவையும் மணியவையும் கேளு, தெரியும். அவன்கிட்ட தான் சொல்லிட்டு போயிருப்பான். சென்னைக்கு போய் பத்திரிக்கை வைக்க போறேன்னா நான் தான் கொரியர்ல அனுப்பு, ஃபோன்ல தகவல் சொல்லு, உன்னுடைய நண்பர்கள் வருவாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போகணும். மாப்பிள்ளை அழைப்பு காலையில இருக்கு. இன்னைக்கு நைட்டு அவன் இங்கே தான் இருந்தாகணும். காலையில போனாங்கிற மதியம் கடந்து மாலை 4 மணி ஆகுது. இன்னும் அவனை காணோம். சரி, புலம்பாதீங்க. அவனோட ஃபோன் நம்பர் போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்க. துரை எங்க போறான் வர்றான்னு எதுவும் சொல்ல மாட்டாரு. நாம தான் இங்க வருவானா மாட்டானான்னு தவிக்க வேண்டியிருக்கு. அவனோட கைபேசிக்கு ஃபோன் போட்டவர் அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்தார். நீ எல்லாம் என் புள்ளன் ஒரு வார்த்தை பெத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போக தெரியாது. நாங்க உன்னை காணோன்னு தேடுறோம். நீ என்னடானா கொடைக்கானல்ல நிக்கிறேன், ஊட்டியில நிக்கிறேன்னு கூலா சொல்லிக்கிட்டு இருக்க. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்படி பண்ற? விடிஞ்சா கல்யாணம், நைட்டு மாப்பிள்ளை அழைப்பு, கோவிலுக்கு போகணும். நீ இல்லைன்னா எப்படி? என்ன, நாளைக்கு காலையில தான் வந்து சேருவியா? டேய், கல்யாணம் வேணான்னு சொன்னியே, அப்படியே இருக்க வேண்டியது தானே. இப்படி கடைசி நேரத்துல கலங்க வைக்கிறியே. நீ இல்லாம வர்ற சொந்த பந்தங்கள் முன்னாடி அவமானப்படணும்னு தானே இப்படி பண்ற? என்னடா, அப்பா அம்மா ஒரே பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இப்படி ஒரு பேர் வாங்கித்தர பாக்குறியா? நீ இல்லாம வர்றவங்க கிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்க? எங்க மூஞ்சியில கரிய பூசிடாதரா என்றவர் குணவதி போனை கேட்க அவளிடம் தந்துவிட்டு சென்று விட்டார். டேய் குணா, கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்றியாடா? உன்னை என்னடா பண்றது? நேர்ல பத்திரிக்கை வைக்கலன்னு யார் அழுதா? 2 நாளுக்கு முன்னாடி போய் கொடுத்திருந்தாதான் என்ன? என்னது, இப்பதான் அவனோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கிடைச்சதா? 2 பேரும் நேர்ல தான் பத்திரிக்கை வைக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களா? நல்ல ப்ராமிஸ் பண்ணடா. நாளை காலையில பொண்ணு வீட்டுல இருந்து வர்றதுக்குள்ளேயாவது வந்து சேரு. இப்ப போனை வைக்கிறேன். அத்தியாயம் 27. வாராயோ தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, மணமேடை தன்னில் மனமே காணும் திருநாளை காண வாராயோ என ஒலிபெருக்கி மணமகளை வரவேற்றது. மணமகள் குரலரசிக்கு 2 பெண்கள் ஆரத்தி சுற்ற குணவதி உள்ளே அழைத்து சென்றார். அனைவரையும் வரவேற்றனர். தயாளன் குணவதி தம்பதியினர் தனது சொந்த பந்தங்களை காரிலும் வேனிலும் அழைத்து வந்திருந்தனர். சந்துரு தமிழினி தம்பதிகள், டே குகா, லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வை என்றார் சந்துரு. வந்தவர்கள் பங்களாவின் அழகிலும் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நேர்த்தியிலும் திறந்தவாய் மூட மறந்தவர்களாக வியந்தனர். ஊர் திருவிழா போல் 2 பக்கமும் தோரணங்கள், அலங்கார வளைவுகள் காண்போரின் கண்களை பறித்தது. ஒரு பக்கம் கடைவீதி போல் அமைத்து ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், பலூன் என்று இலவசமாய் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை வாங்க குழந்தைகளும் பெரியவர்களும் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். பெண் வீட்டிலிருந்து வந்தவர்களுக்கு மாடியில் இருக்கும் 4 அறைகள், ஹால், மொட்டை மாடி என ஒதுக்கப்பட்டிருந்தது. காலை சிற்றுண்டி, தொடர்ந்து சாப்பாடு ஒரு பக்கம் ஓய்வில்லாமல் நடந்து கொண்டிருந்தது. கொஞ்ச பேர் அறைகளை சுற்றி பார்க்கவும், கொஞ்ச பேர் சாப்பிடவும், கொஞ்ச பேர் பந்தலில் போடப்பட்டிருக்கும் நாற்காலிகளில் இடம்பெயர்ந்தனர். மணமகளான குரலுக்கு ஓர் அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அறை அவர்கள் வீட்டு ஹாலை விட பெரியதாக இருந்தது. ஏ குட்டி, படங்கள்ல பாக்குற மாதிரி மாளிகை மாதிரி பிரம்மாண்டமா இருக்குது இந்த பங்களா என்று தன் 2 கைகளால் குரலின் முகத்தை தடவி திருஷ்டி கழித்தாள் அன்னம். போங்க ஆண்டி. குட்டிமா, இப்பவே விரட்டினா எப்படி? உன்னுடைய திருமணத்தை பார்த்துட்டு நல்லா கல்யாண சாப்பாட்டை ஒரு கை பார்த்துட்டு தான் போவேன்.
உன் பேருக்கு ஏத்த மாதிரி இந்த அரசி ஆலப்புற அரண்மனை இது, சரிதானே? சரிதான், நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. ஏ குட்டி, இன்னும் 2 மணி நேரம் இருக்குமா உன்னோட அரசன் உன் அருகில நிக்கிறதுக்கு? அதுக்குள்ள இந்த ஆன்ட்டியை விரட்டுற பாத்தியா? ஐயோ ஆன்ட்டி, நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி வாய் ஓயாம பேசுறீங்களே என்று சினுங்க. சரி சரி, சாப்பாடு தானே உனக்கு, எடுத்துட்டு வரேன் என்றவாறு அன்னம் பந்தி நடக்கும் இடத்தை நோக்கி போனாள். அப்போது குணவதி 2 பியூட்டி பார்லர் பெண்களுடன் உள்ளே வந்தார். இவள்தான் மணமகள். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை அலங்காரங்களையும் செஞ்சு அழகான பொண்ணான குரலை தேவலோகத்து பெண் மாதிரி மாத்திடுங்க. அலங்காரம் முடிந்த உடனே போட வேண்டிய நகைகளோட நான் உங்களை வந்து பார்க்கறேன் என்றவர் குரலை பார்த்து குறுநகையுடன் வெளியேறினார். அவரது முகத்தில் ஏதோ சோகம் மண்டி கிடப்பது போல் தோன்றியது குரலுக்கு. மாப்பிள்ளைய இதுவரைக்கும் காணமே, அந்த அறையில இருக்காரா என்று சந்துரு கேட்க, அவன் இங்க எங்க இருக்கான். அப்புறம் எங்க? குணவதி தயாளனிடம் தலையை ஆட்ட, ஏர்போர்ட்டுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண போயிருக்கான், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுங்க என்றவாறு அந்த இடத்தை விட்டு அகன்றார் தயாளன். அர்ஜுனை கூப்பிட்டவர் அவனிடம் நடந்ததை கூறி, இந்த குணா பையன் இப்படி பண்ணிட்டான், 8 மணி வரைக்கும் பாரு, அவன் வரலன்னா மந்திரி ஆட்சியாளர்கள் கிட்ட ஏதாவது சாக்கு சொல்லி வர வேண்டான்னு சொல்லிடு, இல்லைன்னா பெரிய அவமானமாகிடும் என்று கூறினார் தயாளன். அதை பார்த்துக்கிறேன், இப்போ குணாவுக்கு ஃபோன் போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்களேன். எங்க? அவன் நம்பருக்கு ஃபோன் போட்டாலே தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக சொல்லி தகவல் வருது, இல்லைன்னா ஒரு சப்தமும் இல்லை. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இந்த பயலுக்கு? சந்தோஷமா வளைய வர நேரம் சங்கடத்துல அலைய விடுறான், தாலி கட்டுற நேரத்துக்குள்ள வராம போயிட்டா மானமே போயிடும். அப்படி எதுவும் நடக்காதுங்க ஐயா, கரெக்டா உங்க பையன் வந்துருவான், வந்தா சரிதான் என்றவர் அப்போது அவரது போன் ஒலிக்க புதிய நம்பர் ஒளிர்வதை பார்த்து வேகமாக சிவப்பு பட்டனை தட்டி அதனை ஆஃப் செய்தார். யாருன்னு தெரியாத நம்பர், பரவாயில்ல, உடனே அந்த நம்பருக்கு கால் போட்டு யாருன்னு கேளுங்க என்றான் அர்ஜுன். யார் என்று கேட்க, அங்குள், நான் ராகுல், குணாவோட ஃப்ரெண்டு. அவனோட ஃபோனுக்கு ஃபோன் போட்டா லைனே கிடைக்கல, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன். சரிப்பா, கார் அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் அங்கிள், நாங்களே கால் டாக்ஸில வந்துடுறோம். சரிப்பா, வாங்க நேரில் பேசிக்கலாம், வச்சிடுறேன் என்றவர் அர்ஜுனிடம் குணாவோட ஃப்ரெண்ட்ஸு சென்னையில இருந்து வந்தாச்சு. ஆனால் இவன் படிக்கும்போது ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இவனை நேரில் பார்த்து தான் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்களாம். நேற்று கடைவீதியில் அந்த ஃப்ரெண்டோட அப்பாவை பார்த்து அட்ரஸ் வாங்கி கொடைக்கானலில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க நேரில் போயிருக்கான். இப்படி பொறுப்பே இல்லாமல் போய் என்னை புலம்ப வச்சுட்டான். இவ்வளோ நாளாக கல்யாணம் இப்போ வேணான்னு கலங்கடிச்சான். இப்போ முகூர்த்த நேரம் நெருங்குது, இன்னும் வராமல் நம்மளை கதற வைக்கிறான். எங்க கடைசி நேரத்தில் ஃபோன் போட்டு கல்யாணத்தை நிறுத்திடுங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுவானோன்னு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது என்றவர் பெருமூச்செறிந்தார். அப்படி எதுவும் ஆகாது, கரெக்டா குணா தம்பி வந்துருவான் என்றான் அர்ஜுன். வராம மானத்தை வாங்கிட்டானா இங்கே கூடி இருக்கிற உறவும் நண்பர்களும் என்கிட்ட கேட்குற கேள்விகளை எப்படி எதிர்கொள்ள போறேன்னே தெரில. அவங்கள விடு, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? வருவானா மாட்டானான்னே தெரியல. சார், அமைதியா இருங்க, கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. அப்போது டாக்ஸியிலிருந்து இறங்கி குணாவின் நண்பர்கள் மூவரும் வந்து கொண்டிருக்க உடனே தயாளன் அர்ஜுனிடம் இவர்களை அழைத்து சென்று நீ கவனித்துக்கொள் என்றவர் வாங்கப்பா என்றவர்களை வரவேற்றார். அத்தியாயம் 28. உங்களுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கியிருக்கு, அங்க போயிட்டு நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. அங்கிள், குணா எங்க? ஃபோன் போட்டா ரிங்கு போக மாட்டேங்குது. ஊருக்கு தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஃபோனை பிடுங்கி அவன் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிட்டீங்களா என்ன என்றான் ராகுல். கல்யாணம் இப்ப வேண்டான்னு சொன்னவனை கட்டாய தாலி கட்ட சொல்லி மிரட்டி வச்சிருக்கீங்களா என்றான் ஹரி. என்னப்பா சொல்றீங்க? பின்ன அந்த பொண்ணை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, பின்ன எப்படி மேரேஜ் பண்ண சம்மதிச்சான்? என்ன, அந்த பொண்ணு ஏற்கனவே அவனுக்கு தெரியுமா? தெரியாத மாதிரிலாம் நடந்துக்கிட்டான். சரி அங்கிள், அவன் கிட்ட பக்குவமா பேசி தாலி கட்ட வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. எந்த ரூம்ல அவனை அடைச்சு வச்சிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க என்றான் பிரதீப். நீங்க இப்ப சொன்னீங்களே, அதை நான் நேத்தே செஞ்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்ப குணா எங்க? நேத்து எங்க யார்கிட்டையும் சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போனவன் இன்னும் வீடு வந்து சேரல. பொண்ணு வீட்டுல இருந்து அத்தனை பேரும் இங்க வந்து இறங்கியாச்சு. மணி 8 நெருங்குது, இவனை இன்னும் ஆளை காணோம். ஐயோ அங்கிள் என்று நடந்த விஷயத்தை ஒன்று விடாது தயாளனிடம் ஒப்பித்தனர். அனைத்தையும் கேட்டு ஆடி போனார் தயாளன். அட பாவி, அப்படியா செஞ்சான்?
ஒருத்தன் திருடினா அவனோட அப்பனும் திருடனா தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது போலதான் ஏமாற்றினாலும் கொலை செஞ்சாலும் எவன் செய்யறானோ அவனுடைய அப்பனையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. இது உலக நடப்பு தானே. இதுக்கு போய் ஒரு பொண்ணு பிள்ளைய திருடியாக்கியாச்சா? ச்சே, அவனை நினைச்சாலே கோபமா வருது. திருப்பி ஒருக்கா அவனுக்கு ஃபோன் போட்டு வருவானாமா இல்ல வரமாட்டானாமா, என் கழுத்தை அறுத்துருவானான்னு கேட்டு சொல்லுங்க என்றவர் தொப்பென ஒரு சேரில் விழுந்தார். அந்த பெண்ணை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு திருமணத்திற்கு வராமல் இருந்து கழுத்தறுப்பு செய்து விடுவானோ என்று எண்ணிய தயாளனின் இடது நெஞ்சில் யாரோ ஊசி எடுத்து குத்தியது போல் வலி எடுக்க ஆரம்பித்தது. என்ன செய்வது என்று விழித்தவர் மெதுவாக எழுந்து தன் அறைக்குள் சென்று கதவை உட்புறமாக தாழ்பால் போட்டுவிட்டு அங்கே இருந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். அங்கிள், அங்கிள், சார் என்று அனைவரும் ஜன்னல் வழியே பார்த்து வெளியில் வரும்படி அழைக்க, அவரோ அவன் வந்து வெளியில் வர சொன்னாதான் வருவேன், இல்லன்னா என்னோட பொணம்தான் வெளியில வரும் என்றார். உடனே அர்ஜுன், சார் வெளியே வாங்க சார், உங்க சன்னு இப்ப வந்துருவாரு. நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும், அப்புறம் கல்யாணமே ரொம்ப கலவரமாயிடும். பரவாயில்ல அர்ஜுன், எப்படியும் தெரியதானே போகுது, அது இப்பவே தெரிஞ்சுட்டு போகட்டும் என்றவர் சோஃபாவில் முதுகை நன்றாக சாய்த்து கொண்டார். விஷயம் கேள்விப்பட்டு குணவதி வெளியே வரும்படி மன்றாடியும் மறுத்துவிட்டார். கண்ணீருடன் கணவரை வெளியில் வரும்படி கேட்டுக்கொண்டிருந்தார் குணவதி. விஷயம் சந்திரன் காதையும் எட்ட அவர் நிலை குலைந்தார். தமிழினி இதயத்தை யாரோ கூர்மையான கத்தியால் துளைத்தது போல் துடித்து போனாள். பெரிய இடம்னு ஓவரா துள்ளுனாலும் இந்த சந்துரு இப்ப பாத்தியா, பையன் திருமணம் பிடிக்காம யார்கிட்டையும் சொல்லிக்காம கொள்ளாம ஓடிட்டானாமா என்று ஒருவர் சொல்ல, தமிழினி சந்துருவை கண்ணீருடன் ஏறெடுத்து பார்க்க சந்துரு ஸ்தம்பித்து நின்றிருந்தார். அத்தியாயம் 29. குணவதி, முதல்ல வெளியே வாங்கல, குணா வந்துடுவான் என்று தயாளனிடம் கெஞ்ச, அப்போது மூச்சரைக்க ஓடி வந்த ராகுல், ஆண்டி குணா வந்துட்டான். என்னங்க, குணா வந்துட்டான், இப்பயாவது வெளில வாங்க. அம்மா என்ற அருகில் வந்தவனை, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருந்தா நீங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு பொறுப்பே இல்லாம இப்படி எங்கேயாவது போயிருப்பியாடா என்றவள் அவன் சட்டையை கொத்தாக பற்றி 2 கன்னத்திலும் மாறி மாறி அரைந்து அவன் மேலே சாய்ந்து அழத் தொடங்கினாள். அம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. நீ வந்துட்ட, ஆனா அவர் மனசுடிஞ்சு போயிட்டாருடா. முதல்ல அவரை வெளியே வர வைக்கலாம், வாடா என்று அவனை ஜன்னல் அருகே அழைத்து போக, அப்பா என்னப்பா இது, நான் வந்துட்டேன், முதல்ல வெளில வாங்க என்றான் குணா. குபீரனை எழுந்தார் தயாளன். வந்துட்டியாப்பா, வந்துட்டியா என்று அவரது உடல் அதிக சந்தோஷம் கொண்டது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சல்லவா? அதிக மகிழ்ச்சி அவரது நெஞ்சில் லேசாக இருந்த வலியை அதிகப்படுத்தியது. நெஞ்சை அழுத்தி பிடித்தவர், முருகா, என்னோட ஒரே மகனோட திருமணத்தை பார்க்கிற வரைக்கும் என்னை உயிரோடு விட்டுவை என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டவர், நெஞ்சு வலி என்று தெரிந்தால் இந்த கல்யாணம் நடக்காதே, எப்படியேனும் தாலி கட்டும் வரையாவது பொறுத்து கொள்ள வேண்டுமே என்று தட்டு தடுமாறி எழுந்து கதவை திறந்தவர் குணாவின் மேலேயே சாய்ந்தார். அப்பா என்னாச்சுப்பா என்று அவரை தாங்கியவன், அர்ஜுன் சார், டாக்டர் யாராவது இந்த திருமணத்துக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்க, பார்த்து கூட்டிட்டு வாங்களேன் என்றவன் நண்பர்கள் உதவியுடன் அவரை படுக்கையில் படுக்க வைத்தான். என்னங்க ஆச்சு, இப்படி வேத்து கொட்டுதே என்று குணவதி அலற, பாட்டு கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்த பாடகரின் கையில் உள்ள மைக்கை வாங்கியவன், இங்க யாராவது டாக்டர் இருந்தா உடனே மேடைக்கு வாங்க, ரொம்ப அவசரம் என்று அறிவிக்க, அப்போது ஒருவர் வருவதை பார்த்து பாய்ந்து சென்று, டாக்டரா என்று விசாரித்து அவரை தயாளன் அறைக்கு அழைத்து வந்தான். தயாளனை பரிசோதித்தவர், அட்டாக் வந்திருக்கலாம் என்று உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண, டாக்டர் கார்லயே ஹாஸ்பிட்டலுக்கு போலாமே என குணா கூற, நோனோ 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும், நோயாளிக்கு தேவையான எல்லா முதலுதவியும் அதுல தான் இருக்கும், உபகரணங்களை கொண்டு முதலுதவி செய்யலாம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க என்றார். விஷயம் கேள்விப்பட்டு சந்துரு குடும்பமும் குரல் உட்பட அனைவருமே அங்கே குழுமினர். அப்போது ஒருவர் திருமணம் நடக்குமா நடக்காதா என்று கேட்க நிமிர்ந்த குணா, ஆன்ட்டி, அங்கிள், அப்பாவை பார்த்தீங்கல்ல, கண்டிப்பா இப்பவே கல்யாணம் நடக்கணும்னா சொல்லுங்க, அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு நான் தாலி கட்டுறேன். என்ன அப்பா அம்மா ஆசீர்வதிக்க முடியாது, இல்ல என்ன நம்புறீங்க அப்படின்னா அப்பா அம்மா ஆசையோட அப்பாவுக்கு குணமானதும் பெரிய மண்டபம் பார்த்து இன்னும் சிறப்பா இந்த திருமணத்தை நடத்திடலாம். நான் மனசு மாறிடுவனும்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா நிச்சயம் பண்ணி மோதிரம் போட்டதுமே உங்க பொண்ணு தான் என்னோட மனைவின்னு என்னோட மனசுல தீர்மானிச்சிட்டேன். உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. நாங்க என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் என் பொண்ணு நினைப்பா. அதனால நாங்க பேசுறதுதான் எங்க பொண்ணு குரலும் பேசுவா என்றார் தமிழினி. கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்ட குரல்,
அங்கிள் ஆன்ட்டி சந்தோஷமா தாலியை எடுத்து தந்து நம்ம திருமணம் நடக்கணும். அதனால எதை பத்தியும் யோசிக்காம உடனே அங்கிளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அவரோட நல்ல குணத்திற்கு அவர் செந்தூர் முருகனை அவர் நல்லபடியா பிழைக்க வச்சு நம்ம திருமணத்தை ஜோரா நடத்தி வைக்க வைப்பாரு. அப்போது ஆம்புலன்ஸ் ஹாரனுடன் வந்து நிற்க மருத்துவமனை ஊழியர்கள் தயாளனை ஆம்புலன்ஸில் ஏற்ற கூடவே டாக்டரும் அர்ஜுனும் ஏறிக்கொள்ள தன் தாயை தோள் பற்றி அணைத்து அழைத்து சென்ற குணா திரும்பி பார்த்து குரலிடம் கண்ணாலேயே வருகிறேன் என்று கூற கண்ணீருடன் தலையசைத்த குரலுக்கு இருபுறமும் தமிழினியும் சந்துருவும் அரணாக நின்று கொண்டனர். ஹாரன் ஓசையுடன் ஆம்புலன்ஸ் கிளம்பியது. சரியாக அரை மணி நேரத்தில் குணாவின் தந்தை ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டார் என்று மருத்துவமனையிலிருந்து தகவல் வந்தது. அந்த நல்ல உள்ளம் படைத்த மனிதர் நல்லபடியாக பிழைத்து வர வேண்டும். நின்று போன திருமணம் இதைவிட தடபுடலாக நடக்க வேண்டும் என நாமும் பிரார்த்தனை செய்வோம். சரிதானே? இந்த கதை இத்துடன் முடிவுற்றது.